எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நாங்கள் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் போறோம்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலாக இருந்துச்சு சொன்னா இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டில் பாதுகாக்கப்படுமா அல்லது மதவெறி நாடாக பாசிச நாடாக மாறிவிடுமா என்கின்ற ஒரு அச்ச உணர்வு மேலிட ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அதுலயே அவர் எந்த கருத்துமே சொல்லல. பிஜேபியினுடைய எதிர்ப்பு என்பதில் உங்களுடைய நிலைப்பாடு என்பது வெளிப்படைத்தன்மையாக இல்ல. திமுகவை வெளிப்படைத்தன்மையாக நீங்க எதிர்க்கக்கூடிய அளவுல நீங்க ஏன் பிஜேபி எதிர்க்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி. அதனாலதான் இது வெறும் ஆரவாரம் மட்டுமே வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்துறாது. ஒரு கன்னி பேச்சியா தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். முதல் மாநாடு ஆரம்பிக்கிறாங்க, முதல் ஸ்பீச் கொடுக்குறாங்க, அடுத்தடுத்து கூட அவர் பேசலாம். அதுக்குள்ளே நீங்க அவசரப்பட்டு இவ்வளவு வார்த்தை நீங்க விடுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்களா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாருமே டக்கு டக்குன்னு வார்த்தை விடுறாங்கல்ல. இல்ல, அதாவது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான், தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். இவர் இப்ப வந்திருக்காரு, அடுத்த தேர்தலையே முதலமைச்சர் ஆயிடும்ன்ற கனவோடவே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். எதிரியை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். திமுக விமர்சனம் பண்ணக்கூடியவர்களை கடுமையாக சமூக வலைதளங்களில் திமுக ஐடிவிங்க இருக்கட்டும், ஐடிவிங்க சேர்ந்தவராக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இவங்க விமர்சனம் பண்ணும்போது இஸ்லாமியராக இருந்தா பச்சை சங்கின்றது, அம்பேத்கரிஸ்டா இருந்தா அவங்களுக்கு நீல சங்கின்றது, கிறிஸ்தவராக இருந்தா வெள்ளை சங்கின்றது. இப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பாஜக பண்றது திமுக பண்றது என்ன வித்தியாசம்? உங்களை வைத்து திமுக விஜய் விமர்சிக்க சொல்லி ஏதாவது அழுத்தம் கொடுக்குது? அதுக்கு தேவையே இல்லை. ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு பாருங்க, ஆபரேஷன் திராவிடா, ஆபரேஷன் கருடா, இப்படிலாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் திராவிடான்னு சொன்னா தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை ஒழிப்பதற்காக வேண்டி, இத்தனை கட்சிகளை உடைப்பதற்காக, வாக்குகளை ஸ்பிளிட் பண்றதுக்காக வேண்டி, கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை வெளியிழுத்து கட்சிகளை பலகீனப்படுத்துவது, இப்படி பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது என்று. வாரிசு அரசியல் சப்ஜெக்ட் வரும்போது எல்லாருமே அதை ஆரம்ப காலகட்டத்தில் வைகோ அவர்களா இருக்கட்டும், திருமாவா இருக்கட்டும், எல்லாருமே வாரிசு அரசியல் எடுத்தாங்க. வாரிசு அரசியல் எதுக்குறாங்கிறதுக்காக விஜய் நம்ம புறந்தள்ள முடியுமா? இல்ல, வாரிசு அரசியல் என்பது இதெல்லாம் ஒரு புளித்து போன வாதம். என்ன இதுல வாரிசு அரசியல் யாருகிட்ட இல்ல? எந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்ல? துப்பாக்கி படத்துல சில்பர் செல்னு சொன்னா அவர்கள் அப்படியே தரக்கடை கடை வச்சிருப்பாங்க, செருப்பு கடை வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருப்பாங்க. திடீர்னு எங்க இருந்தோ உத்தரவு வரும், தீவிரவாதிகளாக மாறி நாட்டையே அழித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு இதை வச்சிருப்பாரு. வெறுப்பு அரசியலை அவர் அந்த படத்துல கட்டமைப்பார். அப்ப ஏதோ ஒரு டைரக்டர் சொல்றதை இவர் ஏற்றுக்கொண்டு நடிக்க வேண்டிய ஒரு நிலையில அவர் இருக்கார். அது போன்றதல்ல அரசியல். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், மனித மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான திரு அப்துல் சமத் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா. தொகுதி பணிகள், கட்சி பணிகள் எப்படி போயிட்டு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு 3-4 நாட்களாக தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் பற்றிய விஷயங்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க, நீங்களும் வரவேற்கிறீங்க தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம விமர்சனத்துக்குள்ள நான் போயிடுறேன். 2 வகையை அதை நான் பிரிச்சு பார்க்க விரும்புறேன். ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ, இன்னொன்னு பொலிட்டிக்கல் வியூ. விஜயோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூல நம்ம பார்க்கும்போது திராவிட மாடல் எதிர்க்கிறாரு, திராவிடத்தை ஏத்துக்கிறாரு, தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிறாரு, ஆனா திராவிட மாடல் எதிர்க்கிறாரு. இதுல ஏதோ முரண்பாடு இருக்கிற மாதிரி சில விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் இதையாவையும் திமுகவையும் முன் வச்சுட்டாரு. அதே போல பாஜகவை பேர சொல்லல, ஆனா அதுதான்ற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பேசின அந்த 45 நிமிட உரை எப்படி பாக்குறீங்க? முதலில் விஜயினுடைய அரசியல் வருகைக்கு வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவிச்சுக்கிறோம். யாரா இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது, அது எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமா துறையில் இருந்து பலரும், மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 13 பேர் சினிமா துறையிலிருந்து முதல்வர் கனவோடு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளார வந்திருக்கிறாங்கன்றது ஒரு செய்தியா இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு அரசியல் மாற்றங்களை உருவாக்கப் போகிறேன் என்ற பெயரில் இன்றைக்கு விஜய் அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். அவரை நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கொள்கை, திராவிட இயக்கம் சார்ந்த அவருடைய செய்திகள்லாம் வரவேற்கத்தக்க பல்வேறு செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த 75 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் எதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளாக அவர் வரையறுத்திருக்கிறார். இருமொழி கொள்கையாகட்டும், அதே போன்று மாநில உரிமைகள் என்ற அடிப்படையில் கல்வியும் மருத்துவமும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பது, ஆளுநர் என்கின்ற பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது, இப்படி பலதரப்பட்ட செய்திகளை இவர் இன்னைக்கு வரவேற்றிருக்கிறார். அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை
பிரச்சனை வந்து அவர் சித்தாந்த எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக, RSS உள்ளிட்ட இவர்களை பற்றி எந்த மாதிரியான புரிதல் அவரிடத்துல இருக்குன்ற ஒரு கேள்வி வந்து அவருடைய அந்த 45-50 நிமிட உரையில நமக்கு வந்து அந்த கேள்வி எழும்பியிருக்கு. எப்படி அவர் வந்து சர்வசாதாரணமாக அந்த வார்த்தை தான் இன்றைக்கு பரவலாக எல்லா ஊடகங்களிலும் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான். அது பாசிசம் சொன்னா நீங்க உங்களுடைய இது நான் பாயாசமா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஒரு சர்வசாதாரணமாக பாசிசத்தை நையாண்டி செய்வது போன்ற ஒரு நிலைதான் அதுல வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கு 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஜனநாயகத்தை நிர்மூலமாக்கி ஒரு சர்வாதிகார ஆட்சி இன்றைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் அறிவிப்பு வெளியிடுறாரு கட்சியை பத்தி. அப்போ வந்து நான் அந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நாங்கள் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் போறோம்னு சொல்றாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் எப்படிப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலாக இருந்துச்சு சொன்னா, இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டில் பாதுகாக்கப்படுமா, இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்குமா, அல்லது வந்து மதவெறி நாடாக பாசிச நாடாக மாறிவிடுமா என்கின்ற ஒரு அச்ச உணர்வு மேலிட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அதுலயே அவர் எந்த கருத்துமே சொல்லல. இதுவே வந்து ஒரு அரசியலில் ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை வழிநடத்துவதற்காக முன் வரக்கூடிய ஒருவர் ஒரு தேசிய அளவில் ஒரு தேசமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய நிலையில அதை பற்றி கருத்து சொல்லாமல் தவிர்த்ததே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று. இரண்டாவது வந்து கடந்த காலங்களில் அவர் கோயம்புத்தூரில் மோடி அவர்களை சந்தித்து குருஜி என்று அவர் சொன்னது எல்லாம் கூட இந்த நேரத்தில் நம்ம நினைவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதனால அவர் முழுக்க முழுக்க பிஜேபியால் இயக்கப்படுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்பல. அதே நேரத்தில் அவரே அறியாமலே கூட பிஜேபி, RSS அவர்களை இயக்கக்கூடியவர்களாக அவர் இருக்கிறார்கள். முதல்ல RSS அவர் புரிந்து கொண்டாரா என்ற ஒரு கேள்விதான் எங்களுக்கு இது போன்ற விமர்சனங்களை முன்வைப்பதற்காக ஒன்றாக இருக்கிறது. இல்ல நம்ம மோடியை சந்திச்சாருன்றதுக்காக நமக்கு ஒரு கேள்வி அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கூட அவர் சந்திச்சிருக்கு. அப்ப நீங்க அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும்ல. 2 கேள்வி எனக்கு இதுல விஷயத்துல இருக்கு. ஒன்னு, பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் மனித மக்கள் கட்சியின் தலைவர் என்ன சொல்றாருன்னா, வெற்று ஆறாவாரம் வெற்றியாகி விடாதுன்றார். இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்ற நீங்க சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டினுடைய இந்த ஆளுநர் பதவி வேணான்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட திராவிடம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்த்து வெற்று ஆறாவாரம்ன்றது அது ஏற்புடைய வாதம் தானே அது? இல்ல, அதாவது வந்து ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையே பார்த்த ஒரு நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை இது தருவதை போன்ற ஒரு நிலை. அதுதான் குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு கேட்க இல்ல, குறைச்சி மதிப்பிடுவது இல்ல. அதாவது வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பைபிளை அவர் வந்து மக்களிடத்திலிருந்து அவர் தோன்ற இடத்துல பெறார். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குரானை பெறுகிறார். குரானை பெறக்கூடிய நிலையில முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள்லாம் என்ன? இன்றைக்கு ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகள், எப்படிப்பட்ட கேள்விகளை அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது வெளியே வருமையானால் அது ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாக இருக்கும். இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு கல்வி இல்லாம பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கிறது கூட ஒரு அறியாத ஒரு நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையை சொல்றாரு. பட்ஜெட்ல கூட அவர்களுடைய பெரும்பான்மையாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லை என்றதெல்லாம் கேள்வி எழுப்பினார். அப்ப இதையெல்லாம் வந்து தன்னுடைய கொள்கையாக சொல்லக்கூடிய அவர் அவருடைய உரைகளில் இதெல்லாம் விரிவாக பேசலையே. பிஜேபியை நேரடியாக அவர் வந்து அதை எதிர்த்து பேசலையே. பிஜேபியினுடைய பாசிசம் என்பது சாதாரணமா வார்த்தையில சொல்லிட்டு போறது இல்ல. இந்த செய்திகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை பேசணும்ல. நீங்க திமுக எதிருங்க, திமுக தான் உங்களுக்கு இங்க எதிர்கட்சி, அரசியல் எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு சொன்னா அதுல உங்களுக்கு சொன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது எதிர்க்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. அதே நேரத்தில் உங்களுடைய பிஜேபியினுடைய எதிர்ப்பு என்பதில் உங்களுடைய நிலைப்பாடு என்பது வெளிப்படைத்தன்மையாக இல்ல. திமுகவை வெளிப்படைத்தன்மையாக நீங்க எதிர்க்கக்கூடிய அளவுல நீங்க ஏன் பிஜேபி எதிர்க்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி. அதனாலதான் இது வந்து வெறும் ஆரவாரம் மட்டுமே வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்துறாது. நீங்க உண்மையாகவே இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்பதை அவர் முதல்ல அவர் வெளிப்படுத்தணும்ன்றதுதான் தலைவருடைய வந்து ஒரு கண்ணி பேச்சியா தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். முதல் மாநாடு ஆரம்பிக்கிறாங்க, முதல் ஸ்பீச் கொடுக்குறாங்க, அடுத்தடுத்து கூட அவர் பேசலாம். அதுக்குள்ளே நீங்க அவசரப்பட்டு இவ்வளவு வார்த்தை நீங்க விடுறீங்கன்ற மாதிரி தானே இருக்கு. நீங்களா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாருமே டக்கு டக்குன்னு வார்த்தை விடுறாங்கல்ல. இல்ல, அதாவது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். அவர் வந்து துப்பாக்கி படம் எடுக்கும் போது அதில் வந்து என்ன செய்யறார், அவர் துப்பாக்கி படத்தில் நடிச்சார். அப்ப அந்த துப்பாக்கி படத்துல வந்து ஸ்லீப்பர் செல்கள்னு முஸ்லீம்களை குற்றச்சாட்டக்கூடிய ஒரு மோசமான ஒரு கான்செப்ட் அதுல வைக்கப்படுகிறது. ஸ்லீப்பர் செல்னு சொன்னா அவர்கள் அப்படியே கடை வச்சிருப்பாங்க, செருப்பு கடை வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருப்பாங்க. திடீர்னு எங்க இருந்தோ உத்தரவு வரும், தீவிரவாதிகளாக மாறி நாட்டையே அழித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு இதை வச்சிருப்பாரு. அது முஸ்லீம்களை காட்டுவார். அதே போன்று வந்து பல்வேறு ராணுவத்திற்குள்ளார ஊடுருவி ராணுவத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளை செயல்படுத்துவார். இப்படிலாம் வந்து ஏற்கனவே நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சமூகத்தின் மீது மேலும் ஒரு பழிச்சொல்லை, வெறுப்பு அரசியலை அவர் வந்து அந்த படத்துல கட்டமைப்பார். இது அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா? அப்ப ஏதோ ஒரு டைரக்டர் சொல்றதை இவர் வந்து ஏற்றுக்கொண்டு நடிக்க வேண்டிய ஒரு நிலையில அவர் இருக்கார். அது போன்றதல்ல அரசியல். அவர் வந்து சுயமாக இது பற்றிய ஒரு நிலைப்பாடுகளை எடுத்து பேசணும்,
போராடணும். ஒன்னும் 1.5 வருஷ காலம் இருக்கிறது. நாங்க உடனே ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு முடிவுக்குலாம் வந்துடல. அவர் சொன்னது மாதிரி பி டீமோ அல்லது கலர் பூசுவோ நாங்க சொல்லல. அதே நேரத்தில் சந்தேகங்கள் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள். சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற பிளவுவாதத்தை நான் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றேன். பெரும்பான்மை வாதத்தை வைத்து மத வெறியை தூண்டி சிறுபான்மை மக்களை எப்படி எல்லாம் படுகொலை செய்யறாங்க. ஒரு கும்பல் படுகொலை, என்ன மாதிரியான படுகொலை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். முற்போக்காளர்கள் படுகொலை, கௌரி லங்கேஷ், இதே சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் இன்றைக்கு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பிஜேபி எதிர்ப்பை முன்னெடுக்கிறார். காரணம் என்ன? கௌரி லங்கேஷ் என்கின்ற ஒரு முற்போக்காளர் பிஜேபி எதிர்த்து பேசினார், எழுதினார் என்பதற்காக வேண்டி அவர் சுட்டுக் கொள்றாங்க. இதை கொன்றது இந்த பிஜேபி பாசிசம். இதை இன்றைக்கு வெளிப்படையாக பேசணுமா இல்லையா? ஒரு முற்போக்காளர் படுகொலை செய்யப்படுறார்கள், கும்பல் படுகொலை நடக்கிறது, வெறுப்பு அரசியல். ஒரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமரே ஊடுருவல்காரர்கள் என்று பேசுகிறார், அதிகமாக குழந்தை பெறுவர்கள் என்று பேசுகிறார், 2 எருவு மாடு இருந்தால் ஒரு எருவு மாட்டை பிடுங்கி முஸ்லீமிடம் கொடுத்து விடுவார்கள் என்று பேசுகிறார் பிரதமர். இப்படி எல்லாம் ஒரு முஸ்லீம் வெறுப்பை ஒரு சமூகம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் மீது ஒரு வெறுப்பை உமிழ்ந்து அவர்களை இன்றைக்கு ஒடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் இருக்கும்போது அதையெல்லாம் புரிந்து கொண்டு இவர் செயல்பட வேண்டும். ஒரு சிலர் RSS பல முகங்கள்ல வரும். நான் RSS, நான் பிஜேபி யாரும் வரமாட்டாங்க. RSS என்பது தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாத ஒரு ரகசிய அமைப்பு. RSS உறுப்பினர் அட்டை கூட கிடையாது. அப்போ உறுப்பினர் அட்டை கூட இல்லாமல் தன்னை RSS என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்திக் கொண்டு இயக்கம் நடத்தாமல், கூட்டங்கள் நடத்தாமல், எல்லாமே ரகசிய நடவடிக்கைகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்பது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் தங்களை அண்ட விடாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு அரசியலை இவர் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கவலையும் அக்கறையும் தான் இந்த குரல்களுக்கு, இந்த எதிர்ப்பு விமர்சனங்களுக்கு முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை ஒண்ணு களத்துல போய் நிக்கணும், அதை பற்றி பேசிருக்கணும், அது மாதிரி எதுவும் பண்ணலன்ற மாதிரி தான் நீங்க சொல்ல வரீங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி நம்ம விமர்சனம் பண்ணணும்னு முடிவு பண்ணா இன்னைக்கு வரையுமே கள்ளக்குறிச்சியில முதல்வர் போய் பார்க்கல. கல்லூராயன் மனையில போய் நீதிமன்றமே சொல்லிச்சு போய் பாருங்க, உதயநிதியும் பார்க்க சொன்னாங்க, முதல்வரையும் பார்க்க சொன்னாங்க, இன்னும் பார்க்கலையா? இப்ப இந்த விமர்சனத்தை நீ அவங்க மேலே வைக்கணும்ல. அதாவது கள்ளக்குறிச்சியையும் இந்த பாசிச எதிர்ப்பையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்த்த முடியாது. சமூக பிரச்சனை சொல்றேன் கண்டிப்பாக. அதாவது கள்ளக்குறிச்சியினுடைய பிரச்சனையில், கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த இதை பொறுத்த வரைக்கும் முழு மதுவிலக்கு வேண்டும் என்பன்ற நிலைப்பாட்டில் நாங்களாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், மனித மக்கள் கட்சி எல்லாமே எதிர்நிலைப்பாட்டில், இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லாமே எதிர்நிலைப்பாட்டில் சட்டமன்றத்திலே பேசுறோம். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு அந்த இதுல மனித மக்கள் கட்சியின் சார்பில் நான் தான் அங்க உரையாற்றினேன். காவல்துறைக்கும் அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கும் தெரியாமல் கலாச்சாரம் விற்க முடியாது என்று முதலமைச்சர் அவையில் இருக்கும் போதே பேசினோம். அதுதான் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட விவாதங்கள் இருக்கிறது, விரிசல் இல்லை என்ற செய்தி எல்லாம் கூட சொன்னார். அப்ப ஒரு எதிர்ப்பு என்பதை இதெல்லாம் பதிவு செய்யறோம், அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் என்பது இன்னைக்கு நாடு முழுக்க நடக்குது. குஜராத்தில் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு மாநிலங்கள்ல இன்றைக்கு கள்ளச்சாராய சாவு பீகார்ல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலேயே ஒரு பூரண மதுவிலக்குக்கான ஒரு முயற்சியை பாஜக அரசு முன்னெடுக்கணும், ஒன்றிய அரசு முன்னெடுக்கணும்ன்றதும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. அதனால அதை முன்வைத்தே எல்லாவற்றையும் நம்ம இது பண்ணிட முடியாது. அதுல கூட சர்ச்சை இருக்கு. திரும்ப ஏன் மாநில அரசு கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசு கொடுக்கின்ற சர்ச்சையும் அதுல இருக்கு. அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட் தான். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு சமூக பிரச்சனை மையப்படுத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல முதல்வர் போயிட்டு இருக்கணும்ல, துணை முதல்வர் போஸ்ட் போகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி அதையெல்லாம் நீங்க கேட்கலையே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு விஜய், அதுக்குள்ள இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கல. அதாவது முதலமைச்சர் அதை கண்டித்து இது பண்ணதும் சரி, நடவடிக்கை எடுத்ததும் சரி, ஒரு முதலமைச்சராக இருந்து எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் அனைத்தையும் இந்த அரசு செய்திருக்கின்றத நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக இவர் இப்ப வந்திருக்காரு, ஒரு அடுத்த தேர்தலையே முதலமைச்சர் ஆகிடும்ன்ற கனவோடவே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். நீங்க வெறும் திராவிட இயக்க கருத்து கோட்பாடை பேசுவது மட்டுமே நீங்க மக்களை இங்க ஈர்ப்பதற்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருந்து விடாது. எதிரியை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்தியாவுடைய எதிரிகள் எப்பேற்பட்ட எதிரிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால உடனே எல்லாமே மாறிடும் அப்படின்லாம் நாம சொல்லல. இந்த 1.5 ஆண்டுகளிலேயே அவர் யார் என்பது நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்பதுதான் நாங்க நம்பி இருக்கிறோம். அடுத்த கட்டங்களில் பார்ப்போம். இல்ல, ஏன்னா அந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்கறேன் அப்படின்னா, மணிப்பூர்ல பிரதமர் போலன்னு சொல்லி நம்மளே தொடர்ச்சி விமர்சனம் பண்ணோம். நீங்க பேசுறீங்க, எழுதுறீங்க, பல கூட்டங்களை நீங்க அதை பத்தி விவாதிக்கிறீங்க, அதை நம்ம விமர்சனம் பண்றோம்னா அப்ப இதையும் நம்ம விமர்சனம் பண்ணணும்ல. இது ஒரு தட்டுல வச்சு பாக்குறீங்க, அது ஒரு தட்டுல வச்சு பாக்குறீங்கன்னா சொன்ன போல பாசிசம் பாயாசம்ன்ற அந்த கதை தானே வருது இங்க. இல்ல, அதாவது மணிப்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலை, கலவரம், ஒரு இனத்துக்கு மத்தியில நடக்கக்கூடிய கலவரத்தை, ஒரு பழங்குடி கிறிஸ்துவ மக்கள் மீது நடத்தக்கூடிய படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு பிரதமர் நேரில் போகணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரே என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த நிர்வாணப்படுத்தப்பட்டு பெண்கள் அழைத்து செல்லப்பட்ட அந்த கொடுமையான அந்த நிகழ்வையை சர்வ சாதாரணமாக கடந்து போறார். இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்குது, ஒண்ணுதான் வெளியே வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய நிலை இருக்கும்போது ஒரு பிரதமர் போய் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்ற தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும்ன்ற ஒரு நிலைமை அங்க இருக்குது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சம்பவம்
நடந்து அது விரும்பத்தகாத சம்பவம் தான். கள்ளச்சாராய விஷசாராயத்தை குடிச்சு இறந்து போறாங்க. இறந்து போனவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரண தொகையும் அடுத்து மற்றவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படுவதற்கான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கணும்ன்ற போது அதையெல்லாம் இந்த அரசு எடுத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் பின்வாங்கி கள்ளச்சாராயம் எல்லாம் விக்கிட்டோம், அவங்க யாரும் கை செய்ய முடியும் அப்படி இல்லையே. நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கும். இங்க நடவடிக்கை இல்லாமல் ஒரு வருடம் கடந்த பிறகும் இன்னமும் மணிப்பூர் பற்றி அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஒப்பிட்டு பேச முடியாது. அது ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு இடம். இது ஒரு விபத்து. இது அங்க விக்க விட்டது தவறு என்பதில் மாற்று கருத்து இல்ல. ஒரு அரசு இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டியதில் மாற்று கருத்து இல்ல. ஆனால் அது முடிந்து விட்டது. தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இப்பவும் கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டாங்க இறந்துட்டு இருக்காங்களா? முதலமைச்சர் அதுக்காக வேண்டி போகாத இருக்காரா? அது கிடையாது. அப்ப அதனால இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு சரியான இதா இருக்காது. நீங்க முன்னாடி சொன்னது போல இந்த பாசிசம் அந்த பாயசம் அந்த விளக்கத்தை சொல்லும்போது பாசிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வரையறை ரொம்ப பெருசுன்னு நம்ம சொல்லலாம். பாஜக இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, பாஜக எடுத்து யார் கேள்வி கேட்கறாங்களோ உடனே நக்சலைட்ன்றது வேற மாதிரி ஆன்டி இண்டியன்ற வார்த்தை பயன்படுத்தி இதுதான் பாசிசம். இதுல பாசிசத்துல ஒரு வகைன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது திமுக விமர்சனம் பண்ணக்கூடியவர்களை கடுமையாக சமூக வலைதளங்களில் திமுக ஐடிவிங்கா இருக்கட்டும், ஐடிவிங்கை சேர்ந்தவராக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இவங்க விமர்சனம் பண்ணும்போது இஸ்லாமியராக இருந்தா பச்சை சங்கின்றது, அம்பேத்கரிஸ்டா இருந்தா அவங்களை நீல சங்கின்றது, கிறிஸ்தவராக இருந்தா வெள்ளை சங்கின்றது. இப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பாஜக பண்றதுக்கு திமுக பண்றது என்ன வித்தியாசம்? இல்ல, அதாவது திமுகவினுடைய ஐடிவிங் ஆகட்டும், அது மனித மக்கள் கட்சியினுடைய ஐடிவிங் ஆகட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் அதனுடைய இணையதள செயல்பாட்டாளர்கள் முன்னெடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கட்சிக்கு கெட்ட பேர் வருகிறது என்றும் போது அந்த வகையில அதை எதிர்கொள்றாங்க. அவங்க அதுல ஒரு டூ மச்சாக போகக்கூடியவர்கள் கட்சியிலே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அது மாதிரி திமுகவில் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர அதை திமுகவுக்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்களையும் நம்ம அந்த நிலையில பாக்குறோம்ல. அப்ப வினைக்கு ஒரு எதிர்வினை அப்படின்ற அடிப்படையிலும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி வரக்கூடிய இததான் விஜய் பாசிசம் பாயசம் சொல்றாருன்ற கேள்வி வரும். இல்ல, இதெல்லாம் ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இதெல்லாம் எல்லா பகுதிகளிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப இன்னைக்கு விஜயே வராரு, விஜய் ஒரு ஐடிவிங்க உருவாக்கிட்டாருன்னு சொன்னா நிச்சயமாக விஜய் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவர்கள் ஆதரித்து தான் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் இதுக்காக வேண்டிய அதையும் பாசிசம் பாயசம் கொண்டு படுத்த முடியுமா? கருத்து சுதந்திரத்துக்கு பிரச்சனை வரும்பொழுது திமுக அரசா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சொல்லதானே செய்வாங்க. யாரும் இல்ல, கருத்து சுதந்திரம் என்பது வேறு. வன்முறையிலே ஈடுபட்டு மக்களை சாதாரணமாக சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. ரயில்ல போகும்போது சுட்டுக் கொள்றாங்க. ஒப்பீட்டு அளவுல இனப்படுகொலை நடத்தப்படுகிறது. தெளிவாகவே மகாராஷ்டிராவில் நடந்ததை மறந்துட்டோமா? ட்ரெயின்ல ஏறிய நீ யோகிக்கும் மோடிக்கும் ஓட்டு போடலன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கே உனக்கு உரிமை இல்லைன்னு சுட்டுக் கொள்றாங்கல்ல. என்ன நடந்துச்சு? அப்ப இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? மாட்டுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 100 பேரு கிட்ட இன்னைக்கு அடிச்சே கொல்லப்பட்டிருக்காங்களே, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே. இது எந்த இடத்துல நடந்துச்சு? 8 வயசு சிறுமி ஆசிபாவை படுகொலை செய்தாங்கல்ல. என்ன படுகொலை? இது எவ்வளவு பெரிய கொடூரமானது. இந்த கொலைகளுக்கெல்லாம் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காத ஒரு அரசு, அவர்களுக்கு ஆதரவு போக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசையும், இங்க இதெல்லாம் எதிர்த்து செயல்பட்டு இருக்கிற ஒரு அரசையும் நீங்க ரெண்டும் பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு ஒருங்கிணைக்கிறது சரியானது இல்லைன்றது தான் என்னோட கருத்து. நான் இன்னும் வெளிப்படையா ஒரு சில கேள்வி கேட்டுறேன். நான் உங்களை போன்ற நீங்க ஒரு வெறும் தனிப்பட்ட நபரா இருந்தா நம்ம இந்த கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க ஒரு இஸ்லாமிய மக்களோட பிரதிநிதியா இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களை வைத்து திமுக விஜய் விமர்சிக்க சொல்லி ஏதாவது அழுத்தம் கொடுக்குதா? அதுக்கு தேவையே இல்லை. ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி. ஏன் இவ்வளவு வேகமாக விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வராங்கன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய கூட்டணி வெறும் எம்எல்ஏ சீட்டுகளுக்கும் எம்பி சீட்டுகளுக்கும் மட்டுமான ஒரு கூட்டணி இல்ல. இது இந்திய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி அமைந்து இந்த 10 ஆண்டு கால பாசிச மோடி அரசை, பாஜக அரசை பதவியிலிருந்து இறக்க வேண்டும், இது முதல் பணி என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு பெரும் முயற்சி. அதனாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மனித மக்கள் கட்சிக்கு சீட்டு மறுக்கப்பட்ட நிலையிலும் கூட எங்களுக்கு கட்சி நலனை தாண்டி தேச நலன் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் எங்க கட்சியினுடைய முடிவாக நாங்க இந்த கூட்டணியில நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. இன்னைக்கு இடதுசாரிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், நாம ஆகட்டும், எல்லாருமே திராவிட முன்னேற்ற தலைமையிலான தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் ஒருங்கிணைந்திருக்கிறோம் சொன்னா அந்த பாசிச பாஜகவை ஆட்கட்டிலே நிரக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கை தான். அந்த பொது நலனில் தான் இந்த கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிற தவிர இது ஏதோ சீட் ஷேரிங்காக வேண்டி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்குறதுக்காக வேண்டி இப்பவே திமுகவை ஆதரிக்கணும், திமுக இதுக்காக வேண்டி நீங்க எதிர்த்து பேசுங்க சொல்லி திமுக இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்ல வரணும். இது முழுக்க நாட்டு நலனை முற்படுத்தி மக்களை பாதுகாப்பதற்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். அதனாலதான் இந்த கோபம் வருது. 10 வருஷமாக இதை இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். யார் வந்தாலும் அவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு நாட்டில் இருக்கு. ரஜினி வந்தாரு, அவர் வரும்போதே அவருக்கு பின்னணியில யார் இருந்தா என்ன நடந்துச்சுன்றத நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அவர் தேர்தல் காலத்துக்கே வராம ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். இப்படி பல பேரை பிஜேபி RSS இயக்கி
கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தெலுங்கு நடிகர் சிவாஜி என்கின்ற ஒரு நடிகர் அவர் வந்து பிஜேபிக்கு போயிட்டு திரும்பி வந்தார். அவர் என்ன செஞ்சாரு, வந்துட்டு அங்க பேசிட்டு இருக்கக்கூடிய ரகசிய திட்டங்களை பற்றி ஒரு சில செய்திகளை அவர் பகிர்ந்தார். அதுல ஒன்று வந்து ஆபரேஷன் திராவிடா, ஆபரேஷன் கருடா இப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் திராவிடான்னு சொன்னா தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை ஒழிப்பதற்காக வேண்டி இத்தனை ஆயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இத்தனை கட்சிகளை உடைப்பதற்காக, புதிய கட்சிகளை உருவாக்குவதற்காக, வாக்குகளை ஸ்பிளிட் பண்றதுக்காக வேண்டி, கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை வெளியிழுத்து கட்சிகளை பலகீனப்படுத்துவது, இப்படி பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது என்று கேரளாவுக்கு ஒரு திட்டம், கர்நாடகாவுக்கு ஒரு திட்டம், ஆந்திராவுக்கு ஒரு திட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கு ஒரு செய்தியை சொன்னார். இது வந்து இப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு ரகசிய திட்டங்களோடு செயல்படக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படி இருக்கும்போது இவரை வந்து நல்ல நோக்கத்தோட இன்னைக்கு விஜய் அவர்களை நாங்கள் வரவேற்றாலும் இது போன்ற நபர்கள் இருப்பார்கள் நிச்சயமாக. இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விமர்சனத்துக்கான உண்மையாக நம்ம புரிந்து கொள்ள. நீங்க மறுபடியும் விஜய் வந்து பரிசோதனை கூடத்துக்கு அனுப்புறீங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல, பரிசோதனை கூடத்துக்கு இல்லங்க. இதுல வந்து என்னன்னு சொன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி வெளிப்படைத்தன்மையாக என்ன கொள்கைக்காக நம்ம வந்திருக்கிறோமோ அதுல தெளிவா இருந்தா முடிஞ்சு போச்சு. கடந்த 4 ஆண்டுகள்ல எடப்பாடியினுடைய அரசு தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு? இது திராவிட அரசு தானே சொன்னீங்க. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் பெரியார், அண்ணா இவருடைய கொள்கை வழியில் நடக்கக்கூடிய அரசுன்னு சொன்னாலும் அது எப்படிப்பட்ட அரசாக இருந்துச்சு? உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதா எதிர்த்த நிலையில ஏன் ஆதரிச்சீங்க? நீட்டு தேர்வை எப்படி அதுக்கு ஆதரவு? பாஜக கூட்டணி ஜெயலலிதா எதிர்க்க செஞ்சாங்க, அதையும் ஆதரிக்க செஞ்சாங்க. ஆமா, அது ஆதரிச்சாங்க. எல்லாரும் இருந்தாங்கன்றதுல அதெல்லாம் மாற்று கருத்து, நான் அதை சொல்ல வரல. நீங்க உறுதியா இருந்தீர்களா அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அந்த 4 ஆண்டு கால ஆட்சியே அதுக்கு ஒரு முக்கிய இதாக போச்சு. கடைசியில ஸ்டெர்லைட் ஆலையினுடைய இதுல இருந்து 13 உயிர்கள் பறிக்கப்பட்டது. கொரோனா ஜிஹாதுன்னு சொன்னாங்க. கொரோனா காலத்தில் இறந்தவர்களை உடல்களை தூக்கி சுமந்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, கொரோனா ஜிஹாது நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் என்று நினைக்கிறேன், அவர் வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திச்சு சொன்ன நிலையெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு அரசையே ரகசியமாக இயக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஈடுபடக்கூடிய நிலையை கடந்த 4 ஆண்டு கால எடப்பாடி அரசை அவங்க பயன்படுத்தினாங்க. இப்படி எல்லாம் வந்து செயல்பட சிஏஏ சட்டத்துக்கு அவர் ஆதரவு போறாரு. சிஏஏ சட்டத்தை பத்தி நம்ம வந்து அவர் இடத்துல போய் நம்ம கேட்கும் போது சிஏஏ சட்டத்தை பத்தி மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய புரிதலே இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூழல்ல நான் என்ஆர்சி தானே வாக்களிச்சோம், சிஏக்கு இல்லையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புரிதல் இருந்துச்சு. இப்படி எல்லாம் வந்து பயன்படுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எதிரியை முதலில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு சிறந்த தலைமை வேணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக வேண்டிதான் விஜய் வந்து இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுல இவர் எப்படி இருக்காருன்றதை புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த விமர்சனங்கள்லாம் வெளிவரும். எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு சந்தேகனோட பார்க்க வேண்டிய சூழல தான் நம்ம இருக்குன்ற மாதிரி தான் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரன்ற ஸ்டேட்மெண்ட் விஜய் சொல்லியிருந்தார். 2வது, வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் பேசினார். இது 2மே இப்போ வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. திருமாவளவன் நேற்றுடைய பேட்டியில கூட நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எடுத்த விதத்தில் சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த ஷீட் ஷேரிங்காக நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு போறாங்கன்ற மாதிரி திருமாவளவன் விமர்சனம் பண்றாரு. ஏதோ இலவசமாக கொடுக்குற மாதிரி பண்றாரு. அது வந்து ரொம்ப முந்திக்கிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு கட்சி இவ்வளோ பெரிய, ஏன்னா 3 நாளில் 50 லட்சம் மக்களை வந்து கட்சியில் உறுப்பினர்கள் இணைய கூட பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு கட்சியை பார்த்து இப்படி நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறது வந்து சரியாக வருமா? அது இல்லை, அதாவது ஆட்கள் எண்ணிக்கை இதெல்லாம் வைத்து விமர்சனங்களை, உண்மையான விமர்சனங்களை தவிர்த்து விட முடியாது. எது உண்மையோ அதை பேசுவது தான் சரியானதாக இருக்கும். பிஜேபி இன்னைக்கு நாடு முழுக்க ஆட்சியில் இருக்கின்றதுக்காக வேண்டி பிஜேபி எதிர்ப்பதை நிறுத்த முடியுமா? எண்ணிக்கையை வைத்தெல்லாம் அல்ல, மக்கள் நலன் மட்டும்தான் அங்கே வந்து பேசப்படும். மக்கள் நலன். இப்போ வந்து இவர் வந்த உடனே இப்போ வந்து உடனே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொல்லி அதன் மூலியமாக அவர் அடைய வேண்டிய திட்டம் என்ன, அதில் என்ன பிளான் இருக்குது? திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகளை வெளியேற்றுவது திட்டமா? அப்போ எதுக்காக வேண்டிய அதை சொல்கிறாரு? இப்போ ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அவர் தனிச்சு நின்னார். கிட்டத்தட்ட ஒரு 12% வாக்குகள் வரைக்கும் அவர் வந்து வாங்கினார். அப்போ வந்து அதன் பிறகுதான் அவர் வந்து சூழல் கருதி சூழலுடைய நிலைமை 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தார். இவர் வரும்போதே நாங்கள் நீங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாருல, நம்மளால தனித்தே களம் காண முடியும், ஆனாலும் கூட்டணிக்கு வர விருப்பப்படுறவங்கள நம்ம அரவணைப்போன்றான்னு சொல்றாரு. நீங்க சேர்த்து சொல்ல இல்லை, அதுதான் அவர் வந்து இது ஒரு இப்போதைக்கு அது சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு தான் திருமாவுடைய கருத்தாக இருக்கு. இப்போதைக்கு அவர் சொல்லி இருக்க வேண்டியது இல்லை. இது அவர் சொல்லும் போது அவருக்கு ஒரு வகையில் அவர் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு கொள்கையை முன் வச்சு அதுக்காக வேண்டி களமாடிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அது ஒரு தனிப்பட்ட முறையிலையும் ஒரு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை தானே வரும். திமுக சொல்லாத ஒரு விஷயம் அதிமுக செல்வராஜ்லாம் ஓப்பனா சொல்றாரு, கூட்டணி எல்லாம் அது சரிப்பட்டு வரன்ற மாதிரிலாம் சொல்றாரு. 2 பெரிய திராவிட கட்சிகள் சொல்லாத விஷயத்த இப்ப வந்து விஜய் சொல்றாருன்னா அப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைங்கிறது, அரசியல் புரிதல் இல்லைன்றது இல்ல. இதுல வந்து வேற நோக்கம் இருக்கும் அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. திருமாவனுடைய சந்தேகம் வந்து இதுல வேற நோக்கம் இருக்கும், வந்து நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அதிமுகவும் திமுகவும் ஏற்காத நிலையில விஜய் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இன்னைக்கு திருமா போன்ற
போன்றவர்கள் தன்னிடம் வருவார் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ஆசை வார்த்தையாக இது தூண்டில் போடப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு அவருடைய கருத்தை அதை வெளிப்படுத்திருக்காரு. இந்த வாரிசு அரசியல் சப்ஜெக்ட் வரும்போது எல்லாருமே அதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வைகோ அவர்களா இருக்கட்டும், திருமாவா இருக்கட்டும், எல்லாருமே வாரிசு அரசியல் எடுத்தாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அதை வந்து அந்த நீரோட்டத்தோட கலந்துட்டாங்கன்ற மாதிரியும் இப்ப போய்கிட்டு இருக்கு. வாரிசு அரசியல் எதுக்குறாங்கிறதுக்காக விஜய் நம்ம வந்து புறந்தள்ள முடியுமா? இல்ல, வாரிசு அரசியல் என்பது வந்து இதெல்லாம் ஒரு புளித்து போன வாதம். இதுல உண்மை இது என்ன, இதுல வாரிசு அரசியல் யாருகிட்ட இல்ல? எந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்ல? இந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல். இன்னைக்கு பாமக அன்புமணியோடு இவர் வந்து பேசுறாரு. பாமக அன்புமணி யாரு? அவர் வந்து தனியா வந்து பெரிய போராட்டம் நடத்தி மக்களுக்காக வேண்டி போராடி வெளியே வந்தவரா? இல்ல, அவர் ஒரு ராமதாஸ் அவர்களுடைய பிள்ளை என்ற அடிப்படையில் தான் அந்த வாரிசு வருது. எல்லா இடத்திலும் வாரிசு வருது. அதாவது நான் முன்னே குறிப்பிட்டது போன்று 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வாரிசு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருந்தார். மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அடுத்து வந்து நம்முடைய நாம் தமிழர் சீமான் அவருடைய அடிப்படையில் சொல்லணும் தூய பச்சை தமிழர் ஆட்சியில் இருந்தார். அந்த 4 ஆண்டு கால ஆட்சி இந்த மாநிலத்துக்கு நன்மை பயத்துதா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இவங்க கலைஞருடைய வாரிசாகட்டும், இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசாகட்டும், இவர் உதயநிதி ஆகட்டும், இவர்களுடைய செயல்பாடுகள் நன்மை பயக்கிறதா அப்படின்றத நீ எடை போட்டு பார்த்தாலே என்ன சூழல்ன்றதை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மெயினா எதை எதிர்க்க வேண்டுமோ அந்த பாசிச சக்திகளை எதிர்த்து பேசுவதிலாகட்டும், இன்றைக்கு வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செல்வதிலாகட்டும், இந்த அரசு செயல்படக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு இந்த கட்சி இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 40க்கு 40 ஒரு வெற்றியை தமிழக மக்கள் தந்ததையும் பார்க்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அதுதான் நடக்க போகின்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு வாரிசு என்ற ஒரு குற்றச்சாட்டு என்ற பெயரில் அதை சொல்றதன் மூலமாக மட்டுமே இவ்வளவு நலன்களையும் நீங்க வந்து புறந்தளிட முடியுமா? ஒரு இதுல ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்றிலும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். கொள்கை, அதாவது வந்து குருதி வழி வாரிசு அல்ல, வாரிசு மட்டுமல்ல, கொள்கை வழி வாரிசாக இருக்கிறதா இல்லையா? பெரியார் சிந்தனையோடும், அண்ணாவுடைய சிந்தனையோடும், திராவிட இயக்க சிந்தனையோடும் இந்த அரசு நடக்கிறது, அதுக்காக நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த கொள்கை வழி வாரிசாக இவர்கள் இருக்கும்போது அதனால் இந்த நாட்டுக்கு நலன் சொன்னா பிரச்சனை இல்லைன்றது. சீனியாரிட்டிக்கு என்ன மரியாதை இருக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல? இல்ல, இது எல்லா கட்சியிலுமே வரும்ல. இது திமுக மட்டும் தான் வருமா? ஏன் திமுக மட்டும் நோக்கி கேட்கிறோம்? ஏன் பாமக நோக்கி கேட்கறது இல்ல? ஏன் தேமுதிக நோக்கி கேட்கறது இல்ல? தேமுதிக தலைவர் அதிகாரத்துல வந்து அந்த மாதிரி பண்ணா யாராவது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இப்ப இவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரதுக்கு தானே போட்டி போட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லி சமூக பணி மட்டும் செஞ்சிருக்காங்களா? அது சொல்லுங்க. அவங்க எல்லாமே அதிகாரத்துக்கு முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சராக வரதுக்கு தான் தேமுதிக அவனுடைய பிரேமலதா அவர்களும் பாடுபடுறாங்க, அன்புமணி அவர்களும் பாடுபடுறாங்க, எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய வாரிசுகளும் அதுக்காக தான் பாடுபட்டு இருக்காங்க. பிஜேபியில் ஒரு பெரிய பட்டியல போட முடியும்ல யாரெல்லாம் வாரிசு அரசியல் சொல்லி. அப்ப வாரிசு அரசியல் என்பது ஒரு புளிச்சு போன வாதம். அந்த வாதத்தையும் இந்த ஊழல் பத்தி பேசுவதையும் வந்து நீங்க ஊழல் இன்னைக்கு இருக்கிறதுலே ஊழல்ல உச்சாணி கொம்புல இருப்பது பிஜேபி. ரஃபேல் ஊழல் இருந்து அடுத்ததாக வந்து தேர்தல் பத்திர ஊழல் வரைக்கும் ஏகப்பட்ட ஊழல்கள் இன்றைக்கு பிஜேபியினுடைய ஊழலாக இருக்கிறது. நீங்க வந்து ஊழல் அரசு, அவங்க வந்து பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சித்தாந்த எதிரி, இவங்களை வந்து நான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இந்த ஊழலை பத்தி பேசுறதுக்கு, ஊழலை பற்றி நீங்க வந்து ஊழலை ஒட்டுமொத்தமாக நாங்க ஒழிக்கிறோம்னு சொன்னா அதுக்கான ஒரு செயல் திட்டங்களை கொடுங்க. எல்லா ஊழலையும் எதிர்ங்க. முதல்ல இன்னைக்கு பெரிய ஊழல் 10 ஆண்டுகள் நடந்துகிட்டு அந்த ஊழலை பற்றிய எந்த விதமான விமர்சனத்துக்குமே இடம் கொடுக்காம மூடி மறைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஊழல் இன்னைக்கு நாட்டை குடிச்சவராகிட்டு இருக்குது இல்ல, அதை பத்தி பேசணும்ல முதல்ல விஜய். அப்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊழல் மட்டும் பேசுறேன் அப்படின்றது பேசி அது மாநிலத்தில் என்ன ஊழல் நடந்துச்சு? மிகப்பெரிய ஊழல் வழக்குல சிறைக்கு போனவங்க ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அவர்கள் பேசவே இல்லை. இந்திரா பத்தி பேசினார், அண்ணா பத்தி பேசினார், ஜெயலலிதா பத்தி பேசவே இல்லை. அப்போ நீங்க ஊழலை பத்தி பேசணும் சொன்னா அண்ணா திமுக பத்தியும் பேசணும். ஒரு நடுநிலையான நீங்க ஒரு போக்கு இருக்குதா பிஜேபியினுடைய ஊழலை பத்தி பேசணும், அண்ணா திமுக ஊழலை பத்தி பேசணும். திமுக ஊழல், திமுகவில் எந்த யார் ஊழலால் தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க, யார் சிறையில் இருந்தாங்க, யார் ஆட்சியை இழந்தாங்க, அதுக்காக வேண்டி பதவி இழந்தாங்க ஊழலால் தண்டிக்கப்பட்டு, இப்படி எல்லாம் ஒரு கேள்வியை முன்வைத்து நீங்க நியாயமான விமர்சனங்களை விஜய் வச்சிருந்தாருன்னு சொன்னா நம்ம பாராட்டலாம். அப்படி இல்லையே, இது வந்து ஒருதலை பட்சமான திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மட்டும்தான் தெரிஞ்சு. இறுதியான கேள்வி கேட்டுக்கிறேன். கூட்டணி கட்சிகளுக்குள்ள திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்குள்ள ஏதாவது குழப்பம் இருக்கா இல்ல நல்லபடியா தான் இருக்கு? இல்ல, ஒன்றும் இல்ல. விமர்சனம் வந்துட்டு இருக்கிறது அந்த கேள்வி. ஒரு குழப்பமும் இல்ல. முதலமைச்சரே அதுக்கு சரியான பரிசு கூட அந்த சாம்சங் போராட்ட இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளான நாங்கள் எல்லாருமே தான் போனோம். போயிட்டு அந்த போராடிய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நின்றோம். அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சர் அந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்து வச்சிருக்காரு. அதே மாதிரி தொழிலாளர்களுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், மற்ற பிரச்சனைகளாகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சரியான எதிர்கட்சியாக இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் செயல்பட்டு புரியுதா உங்களுக்கு? வேங்கை வயலை பத்தி பெருசா பேசுறாங்கல்ல, அந்த வேங்கை வயலுக்காக வேண்டி அதிமுக செஞ்சதுன்னா அதிமுக பெருசா போராடிச்சா? அதிமுக களத்துக்கு போச்சா?
ஒண்ணுமே பண்ணல. அப்ப எதிர்க்கட்சியாக கூட இன்னைக்கு அதிமுகவால் அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க இன்னைக்கு தொழிலாளர் பிரச்சனை, சாம்சங் பிரச்சனைக்கு முதல்ல அதிமுக வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அதிமுக போல? அப்ப இதெல்லாம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில இருந்து கொண்டு, தோழமையாக இருந்து கொண்டு இதை நம்ம வந்து பேசுறோம். முதலமைச்சர் அவர்களும் இது ஒரு ஜனநாயக நாடு, இது போன்ற விவாதங்களை ஜனநாயக ரீதியாக அனுமதித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையும் பார்க்கணும். அப்போ அதுதான் முதலமைச்சருடைய கருத்தை மிக தெளிவாக சொன்னார். விவாதம் இருக்கிறது, எங்களுக்குள்ள விரிசல் இல்லை. அதுதான் நம்முடைய பதில். நீங்க சொன்ன விஷயங்கள் இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, விஜய் கிட்ட ஒரு கிளாரிட்டி வேணும். சில வேளை அவருக்கு அந்த அளவுக்கு விளக்கங்கள் இருக்கான்ற மாதிரியும் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அதையும் நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதே போல கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இந்த 2 கருத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்களை முடிவெடுக்கட்டும். நன்றி.